நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் நடைபெறக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா உலக புகழ் பெற்றதாகுங்க. இந்த திருவிழாவின் போது மாலை நேரத்தில் மலை உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஆனால் தீப திருவிழாவின் போது நடைபெறக்கூடிய ஒவ்வொரு உற்சவமும் திருவண்ணாமலையை சிவன் நடத்திய திருவிளையாடலை உணர்த்தக்கூடிய அடையாளமாக நடத்தப்படுது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேத்துக்கு தெரியாத விஷயங்க. அந்த வகையில் தீப திருவிழாவின் போது நடக்கக்கூடிய உற்சவங்கள் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னாலும் சரிங்க, கிரிவலம் அப்படின்னு சொன்னாலும் சரி, நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது திருவண்ணாமலையாகுங்க. பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் எங்கு இருந்து பக்தியுடன் நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தலமாகவும் திருவண்ணாமலை இருக்குதுங்க. கோவிலில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது திருக்கார்த்திகை தீப திருவிழாவாகுங்க. திருவிழாவின் போது நடைபெறக்கூடிய உற்சவங்கள் குறித்து பலரும் அறியாத தகவல்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் தீப திருவிழா 12 நாட்கள் நடைபெறக்கூடிய விழாவாகுங்க. இந்த விழாவில் அனைத்து நாட்களும் பார்த்திங்கன்னா காலை மாலை என 2 நேரத்திலையும் பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் பல வகையான வாகனங்களில் வீதி உலா வருவாங்க. அதே போல் 5ஆம் நாள் திருவிழாவின் போது வெள்ளிரத உற்சவமும் 7ஆம் நாள் தேர் திருவிழாவும் நடைபெறுங்க. பஞ்சமூர்த்திகள் தனித்தனி தேர்களில் பவனி வருவாங்க. அண்ணாமலையார் பெரிய தேரிலும் அடுத்து வரக்கூடிய தேரில் அம்மனும் உலா வருவது வழக்கமாகுங்க. ஆனால் அம்மன் வரக்கூடிய தேரை பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுப்பாங்களாமாங்க. மேலுமே திருவிழாவின் 10ஆவது நாள், அதாவது கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலையில் 4 மணிக்கு மூலவர் அண்ணாமலையாருடைய கருவறையின் முன்பு மிகப்பெரிய அகல் விளக்கில் கற்பூரம் காட்டி ஜோதி ஒளியானது ஏற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்படுங்க. அதிலிருந்து ஒரு நெய் அகண்ட நெய் தீபமானது ஏற்றப்படுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா இந்த ஒற்றை நெய் தீபத்திலிருந்து நந்தி முன் 5 பெரிய அகல்களில் தனித்தனி விளக்குகள் ஏற்றுவாங்களாமாங்க. இதனைத் தொடர்ந்து உண்ணாமுலை அம்மன் சன்னதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவாங்க. அதற்கு பிறகு ஏகன் அநேகன் என்ற தத்துவத்தை விளக்கக்கூடிய வகையில் அண்ணாமலையார் சன்னதி முன்பு பரணி தீபமானது காட்டப்படுதுங்க. மேலுமே திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாலை நேரத்தில் 6 மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் ஏற்றப்பட்ட 5 தீபங்களும் உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் ஏற்றப்பட்ட 5 தீபங்களும் மேல தாளங்கள் முழங்க வெளியில் எடுத்துட்டு வரப்பட்டு கொடிமரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்றாக சேர்த்து ஒரே தீபமாக எரிய விடுவாங்களாங்க. இந்த தீபம் ஏற்றும் போது சரியாக 6 மணிக்கு அர்த்தநாளீஸ்வரர் வெளியே வந்து காட்சி தருவாராம். சில நிமிடங்கள் மட்டுமே தரிசனம் கொடுத்து விட்டு உடனே மீண்டும் உள்ளே சென்று விடுவாராங்க. வருஷத்துக்கு ஒரு முறை 2 நிமிடம் மட்டுமே அர்த்தநாளீஸ்வரர் கோலத்தை திருவண்ணாமலையில் தரிசிக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே அர்த்தநாளீஸ்வரர் தரிசனம் அளித்ததும் வாசல் வழியாக பெரிய திவட்டியை கட்டி மலைக்கு அடையாளம் காட்டுவாங்களாங்க. அடுத்த வினாடியே பார்த்திங்கன்னா மலை மீது உடனடியாக மகா தீபமானது ஏற்றப்பட்டு விடுவாங்க. மலை மீது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 7 அடி உயரம் இருக்கக்கூடிய செப்பு கொப்பரையில் 3000 கிலோ பசுனை, 1000 மீட்டர் காடா துணித்திரி, 2 கிலோ கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றப்படுமாங்க. அண்ணாமலையார் மலை மீது ஏற்றப்படக்கூடிய மகா தீபமானது தொடர்ந்து 11 நாட்கள் எரியுமாங்க. இந்த மகா தீபத்தை இரவு நேரத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கூட பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே மலை மீது மகா தீபம் ஏற்றப்பட்டவுடன் பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கோஷமிடுவாங்க. மகா தீப தரிசனம் கண்ட பிறகு தங்களுடைய வீடுகளுக்கு சென்று வீடு முழுவதும் தீபம் ஏற்றியும் மாவிளக்கு ஏற்றியும் பூஜை செய்து வழிபட்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் இங்கு சிவனே மலையாக அமர்ந்திருப்பதாக ஐதீகமாக சொல்லப்பட்டு வருதுங்க. அதனால தான் சிவனை வலம் வந்து வழிபடுவதாக நினைத்து பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்து வழிபடக்கூடிய வழக்கம் இங்கு இருக்குதுங்க. அளவில்லாத சிறப்புகள் அற்புதங்கள் நிறைந்த தலமாக திருவண்ணாமலை திருத்தலமானது இருக்குது. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் சிறப்புகளுக்கு முதன்மையானதாக இருக்கக்கூடியது திருக்கார்த்திகை நாளில் மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் தாங்க.
இதே போல் மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய வழக்கம் வேறு எந்த கோவிலுமே கிடையாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் தாங்க. இந்த மகா தீபம் 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தெரியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் சிறப்பு அனுமதி பெற்று மலை மீது ஏறி சென்று மகா தீபத்தை தரிசிப்பதை நிறைய பேர் வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய மகா தீபத்தை தரிசிப்பதற்காகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு வருகை தராங்க. இந்த மகா தீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியறதே இல்லைங்க. இதனால தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் என நினைத்து கொண்டு நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மகா தீபத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுறாங்க. திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய தீபத்தை நேரில் நம்ம தரிசனம் செஞ்சோம்னா 21 தலைமுறைக்கு முத்தி நிலையானதே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு மலையை பார்த்து நமச்சிவாயா என்று சொன்னோம்னா அந்த மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்த புண்ணிய பலன்களானது நமக்கு கிடைக்கும். திருவண்ணாமலையில் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் போது மலைக்கு உள்பகுதியில் பூஜை நடக்கக்கூடிய ஒளியானது கேட்டதாக ராமனர், சேஷாத்ரி சுவாமிகள் போன்ற பல அருளர்களால் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை வணங்கிய பின்னாடி தாங்க கிரிவலம் வந்தோம்னா அந்த ஜோதியின் கதிர்கள் நம்மளுடைய உடம்பின் மீது பட்டு ஆன்ம சக்தியானது அதிகரிக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே தீப திருநாளில் 5 முறை, அதாவது மொத்தம் 70 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தோம்னா அவங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரிங்க அதிலிருந்து முழுமையாக விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. மலை மீது தீபம் ஏற்றும் போது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டோம்னா வாழ்க்கையில் மங்களங்கள் பெருகுங்க. திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய மலை சுமார் 2668 அடி உயரம் கொண்டதாகுங்க. கீழிருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் 8 கிலோமீட்டர் மலையேறி செல்ல சுமார் 4 மணி நேரம் பிடிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே கார்த்திகை தீபத்தன்னைக்கு சர்வாலய தீபம், கார்த்திகை விளக்கீடு, ஞான தீபம், தீப ஜோதி, பரஞ்சுடர் என்ற பெயர்களும் இருக்குதுங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு கிரிவலம் செல்பவங்களுக்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனானது கிடைக்குமா. கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு சிவலிங்கம் முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமானது இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே கார்த்திகை தீபம் ஏற்றப்படக்கூடிய காட்சியை நம்ம நேரில் பார்த்து வழிபடுபவங்களுக்கு சகல தானம் கொடுத்த பலனானது கிடைக்குங்க. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே திருவண்ணாமலை ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமாக 3 மணிகள் அமைஞ்சிருக்குதுங்க. அதில் 2 மணிகள் அண்ணாமலையார் சன்னதி மண்டபத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. மற்றொன்று மணி பார்த்திங்கன்னா உண்ணாமலை அம்மன் சன்னதியில் கட்டப்பட்டிருக்குது. இந்த 3 மணிகளையும் அடிக்கும்போது அதன் சத்தம் நீண்ட தொலைவுக்கு கேட்குமாங்க. இந்த 3 மணிகளும் நூற்றாண்டை கடந்தவ அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே சக்தியும் சிவனும் ஒன்றே என்ற உண்மையை பிருங்கு முனிவருக்கு உணர வைத்த சிவன் அர்த்த நாளீஸ்வரராக வடிவம் எடுத்த பெருமையை கொண்ட இந்த திருவண்ணாமலை திருத்தலமாகுங்க. ஒருமுறை பிரம்மாவும் விஷ்ணுவும் நெருப்பாக நின்று சிவபெருமானின் அடிமுடிக்கான முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அந்த நெருப்பு மலையாக மாறியதும் அதுவே கோவிலின் பின்னால் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையாகுங்க. இதன் காரணமாகவே தான் பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலமாகவும் இருக்குதுங்க. திருவண்ணாமலை திருத்தலத்தில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கார்த்திகை தீப திருவிழா இந்த வருஷம் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இதனை முன்னிட்டு திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா 2025ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெற இருக்குதுங்க. நவம்பர் 24ஆம் தேதி திங்கட்கிழமை திருவண்ணாமலையில் காலை 6 மணி முதல் 7:15க்குள்ளான நேரத்தில் கொடியேற்றமானது சிறப்பாக நடைபெற்றிருக்குதுங்க. நவம்பர் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வெள்ளி கற்பக விருச்சகம், வெள்ளி காமதேனு வாகனத்தில் திருவீதி உலா நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்குது. நவம்பர் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளி ரிஷப வாகனத்தில் திருவீதி உலா நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுங்க. நவம்பர் 29ஆம் தேதி வெள்ளி ரதத்தில் திருவீதி உலா நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குது. மேலுமே நவம்பர் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமூர்த்திகள் மகா ரதம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையிலான நேரத்தில் வடம் பிடித்து இழுத்தல் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குது. டிசம்பர் 3ஆம் தேதி
காலை பரணி தீபம் அதாவது அதிகாலை 4 மணிக்கு ஏற்றப்பட இருக்குதுங்க. மகா தீபம் பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் மாலை 6 மணிக்கு ஏற்றப்பட இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ.